எக்ஸ்பென்சிவ் பண்றேன்றது வீடு தரேன் வீடெல்லாம் எப்படி ப்ரோ கொடுக்க முடியும்? ஏன்னா bro எல்லாமே இடம் காலியா வருது எல்லாம் வீடு. ஆல்ரெடி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. ஸ்டாலின் நான் 3000 ரூபாய் கொடுக்குறேன்னா நம்புவாங்க ஜனங்க. 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுதான் அது அப்படியே வந்து இவர் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து இவர் சொல்லுங்கிறாரு அவ்வளவுதான். அதான் சொல்றேன், நானும் அம்மா கட்சி தான். இருந்தாலும் வந்து எடப்பாடி இருக்கும்போது எதுவுமே செய்யலையே. அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக. 2000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கே கொடுக்கல, அப்புறம் எங்கேருந்து வீடெல்லாம் கொடுக்கணும்? அதெல்லாம் சும்மா சும்மா ப்ரூடா விடுறது. அவர் வந்தால் தான் அதெல்லாம் பண்ண போறாரு. வரதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதாவது சொல்லிட்டு போக வேண்டியதான். அதெல்லாம் வேஸ்ட்டுங்க அவர் சொல்றதெல்லாம். ஏதாவது கொடுத்துருப்பாங்க. நமக்கு இவங்க கொடுக்குறத வந்து அவர் நோட்டா சொல்லிட்டு இருக்காரு. அவர் ஃபர்ஸ்ட் இவங்க வேண்டாண்டாங்க, இப்போ இவர் கொடுக்குறாரு. இவர் கொடுக்குறாருன்னா நம்ம மேல இன்னும் கொஞ்சம் நிறைய கொடுத்தா நமக்கு ஓட்டு விழுன்ற அந்த ஒரு பாணியில தான் அவர் பண்ணிட்டு இருக்காரு. வேற ஒன்றும் கிடையாது. ஜெயிக்கணும் தான் சொல்லுவாரு, வேற எதாவது சொல்லுவாரு. அவரு சும்மா சொல்லுவாருங்களா? ஜெயிக்கணும் தான் சொல்லுவாரு. அதுதான் எல்லாம் சொல்ற மாதிரி நம்மளும் ஒன்று சொல்லணும் சொல்லுங்கிறாரு. அதெல்லாம் ஆனா இது நடக்குமா? ஏற்கனவே எல்லாம் திமுக சொல்லிட்டு இருந்தாங்க. திமுக என்ன சொல்றாங்க? 1000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. அதுதான் அது அப்படியே வந்து இவர் ஒரு ஜெராக்ஸ் எடுத்து இவர் சொல்லுங்கிறாரு அவ்வளவுதான். அதுல மட்டும் கொஞ்சம் மட்டும் அவர் 1000 ரூபாய் இவர் 2000 இருக்காங்க. அவங்க வந்து அவங்க பஸ்ல வந்து லேடிஸ் மட்டும்னாங்க, இவங்க ஜென்ஸுக்குன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளவுதான். அதை அப்படியே எடுத்து இவங்க ஒரு பிரிண்ட் எடுத்து கொடுத்துருக்காங்க. அவ்வளவுதான். அப்படியே காப்பி அடிச்சு சொல்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா அது பார்த்தாலே தெரியும். அவங்க ஏடிஎம்கே வந்து அவங்க இருந்தப்போ ஜெயலலிதா இருந்த வரைக்கும் அப்போவே அவங்க அப்போ அவ்வளவுதான். அது வரைக்கும் தான். அதுக்கப்புறம் வந்து இவர் அதாவது கெப்பாசிட்டிலாம் இவருக்கு இல்லை, கம்பேர் பண்ண முடியாது. டிஎம்கேவெல்லாம் கம்பேர் பண்றவங்களுக்குலாம் இவருக்கு எதுவுமே இல்லை ப்ரோ. அதுதான் அது எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அவங்க எதுனா புதுசா சொன்னா பரவாயில்ல, யோசிக்கலாம். இவங்க சொன்னதை அப்படியே அவங்க சொல்றது அது ஒரு இதுவா, அது வந்து ஒரு ஓட்டு வாங்குறதுக்கான ஒரு இதுவா. இப்போ எதனா சொன்னா புதுசா சொல்லணும், கொஞ்சம் பெட்டரா சொல்லணும். அவங்க சொன்னதை அப்படியே எடுத்து அதுல ஒரு 1000 ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன், எக்ஸ்ட்ராவா நான் இவங்களுக்கு எக்ஸ்பென்சிவ் பண்றேன்றது வீடு தரேன் வீடெல்லாம் எப்படி ப்ரோ கொடுக்க முடியும்? ஏன்னா bro எல்லாமே இடம் காலியா வருது எல்லாம் வீடு கிடையாது. இருக்கிற வீடு வச்சுட்டு தான் அவர் கட்டி கொடுக்கணும் போது. கண்டிப்பா இல்லை bro. அந்த அளவுக்குலாம் தமிழ்நாட்டு மக்கள் குட்டாக இருக்க மாட்டாங்க சார். அதெல்லாம் கொடுக்க முடியாது. யார் கொடுப்பா? ஒரு மக்கள் 2 பேர் இருக்கிறாங்க. எத்தனை கோடி போயிருக்கிறாங்க? 10 பேர் கொடுப்பியா? அதெல்லாம் கொடுக்க முடியாது. சும்மா வாய் சொல்லிதான். திமுக கொள்கையிலே காப்பி அடிக்கிறாங்களே. அதுதான் அப்படிதான் போட்டோ அப்படி தான் சொல்லுவாங்க. அது சரி செய்யட்டாலும் செய்ய மாட்டாங்க. இப்போ ஸ்டாலின் பரவாயில்ல, ஒரு அவனுக்கு செய்யறாரு எல்லாமே. அவரே அதெல்லாம் கிடையாது. ஏன்னா அது அதுபடி இருந்தாரு 5 வருஷம். என்ன பண்ணிட்டாரு? என்ன பண்ணாரு மக்களுக்கு? ஒன்றுமே பண்ணலையே. அதே அது கலைஞர் இருக்கும்போது ஒரு பஸ் கொடுத்து தாங்கிறாங்க, இதில் கொடுத்து தாங்கிறாங்க. அவர் வந்தால் கொடுப்பாரா என்னான்னு எடுத்து தெரியல. இப்போ ஸ்டாலின் மக்கள் இருக்காங்க. வீடு திட்டங்கிறது வீட்டில் கொடுப்பாங்க. ஏற்கனவே கொடுத்துரு கலைஞர் இருக்கும்போது எடப்பாடி கொடுப்பாரா? எடப்பாடி இது வரையும் அதெல்லாம் கிடையாது. சரி, போன வருஷம் எதுக்காக சொல்றாருன்னு நினைக்கிறீங்க? இல்லை அவர் அது ஏற்கனவே 5 வருஷம் ஆனு தெரியல. அப்படியே அவர் ஒன்றுமே பண்ணலையே. நானும் அந்த கட்சி தான். சரி, இருந்தாலும் நான் வந்து இப்போ ஸ்டாலின் பக்கம் பேசுறதுனால அவர் பண்ணத்தான் நான் சொல்கிறேன். அதான் சொல்கிறேன், நானும் அம்மா கட்சி தான். இருந்தாலும் வந்து எடப்பாடி இருக்கும்போது எதுவுமே செய்யலையே. அப்போ அம்மா இருக்கும்போது எல்லாமே செஞ்சாங்க. இப்போ எதுவுமே செய்யறதில்ல. இல்லை, அதுதான் பிரச்சனை. இப்போ வந்து வரவர் செய்யறோன்றது நிச்சயம் கிடையாது. அதெல்லாம் நல்லா அடிக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க, கோரி கொடுத்துருக்காங்க, நிலவரி காட்டி கொடுத்துருக்காங்க. எல்லாமே அந்த கலைஞர் இருக்கும் போதே கொடுத்தாரு. இப்போ இவரே வந்து கொடுக்க சொல்லிக்கிறாரு. 2026 நானே இப்போ வாங்கி வச்சுருக்கிறேன். 2026 திமுக மீண்டும் வந்தா நல்லா இருக்குமா? ஆனால் நல்லா தான் இருக்கும். ஆனால் நல்லா பண்ணணும் இவர் இன்னும். அவங்களாம் ஆட்டியா காணாமே போயிடுவாங்க. நன்றி. முதல்ல கொடுக்க முடியாதுனாரு, கொடுக்க முடியாது. அப்படிதான் அவர் சொன்னாரு. சரி, ஆமா, கொடுக்க முடியாதுன்னா இப்போ எப்படி கொடுக்குறாரு அவரை தான் கேட்கணும். இதெல்லாம் சாத்தியமே இல்லை சார். எனக்கு தெரிஞ்சு திமுக நல்லா இருக்கு. ஆனா இப்ப இவரே வந்து அது மக்கள் தான் சிந்திக்கணும். முடியாது சார், எல்லாம் எதுவுமே முடியாது சார், எதுவுமே முடியாது. ஸ்டாலின் கொடுத்துருக்காரு, இவரு கொடுக்க போறேன்னு சொல்றாரு. குத்துருக்கு விழுமா, கொடுக்காதருக்கு விழுமா? நம்பருங்க கூட குத்தவங்களுக்கு தான் விழும். ஆல்ரெடி ஒரு 1000 ரூபாய் கொடுத்துருக்காரு. ஸ்டாலின் நான் 3000 ரூபாய் கொடுக்குறேன்னா நம்புவாங்க ஜனங்க. இவர் கொடுக்க முடியாது சொன்னாரு, நான் தரேன். அதான் சாத்தியமா எனக்கு தெரியல, எப்படின்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஸ்டாலின் பெஸ்ட். என்னை பொறுத்த வரைக்கும் போடக்கூடாதுன்னு நான் சொல்றேன். என்னோட பொறுத்து திமுக நல்லா இருக்கு. அவ்வளோ நல்லதா தான் சார் இருக்காங்க. நம்மளோட உரிமை எல்லாமே போயிடுச்சு. டப் பண்ணி நிற்கிறாரு. அந்த கட்சி யாருக்கு இருக்கு? மெயின் அது தானே. விமர்சனம் எல்லாமே தான் சார் பண்ணுவாங்க. நல்லவங்களும் இருக்கிறாங்க, கட்டவங்களும் இருக்கிறாங்க. நம்ம நல்லதாக நினைச்சு போக வேண்டியதுதான். 2026 திமுக ஆட்சி பிடிக்கணும் வரணும்னு நான் நம்புறேன், ஆசைப்படுறேன். வந்தா எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? இதோட நல்லா இருக்கும். அவ்வளோதான். நம்ம அடிமை பத்துல நம்மள எவ்வளோ விஷயங்கள் வந்து தரலன்னு பொதுவாகவே தெரியும். இருந்தால் இவங்க சேரன்னும் போது அது இவர் செஞ்சுன்னு இருக்கிறாரு. செய்ய முடியாதவங்க சேரன்றாங்க. செஞ்சுன்னு இருக்கிறவர் வந்து நான் இப்போ நாளைக்கு வந்து நான் 3000 ரூபாய் தரேன் அப்படின்னா செஞ்சுன்னு இருக்கிறவர் வந்து இவரால் கொடுக்க முடியும்னு நம்புவாங்க ஜனங்களை தவிர
கொடுக்க முடியாத சூழ்நிலை நான் 2000 ரூபாய் தரேன்னா ஒத்துக்க மாட்டாங்க. அதெல்லாம் கொடுக்கவே மாட்டாங்க கண்டிப்பாக. 2000 ரூபாய்க்கு 1000 ரூபாய்க்கே கொடுக்கல அப்புறம் எங்கேருந்து வீடெல்லாம் கொடுக்குறது? அதெல்லாம் சும்மா சும்மா ப்ரூடாக விடுறது. வண்டியும் கொடுக்க மாட்டாங்க, கண்டியும் கொடுக்க மாட்டாங்க. வாய்ப்பெல்லாம் இல்லை, இது வந்து பேராசை. நமக்கு உழைச்ச காசு தாங்கன்னா போதும், அவங்க கொடுப்பாங்கன்னுலாம் எதிர்பார்க்க வேண்டிய வேலையே இல்லை. அவங்க தரமாட்டாங்க, நாம ஏன் ஆசைப்படணும்? அதுக்கெல்லாம் ஊரா சொத்துக்கு ஆசைப்படக்கூடாது. அவங்க கட்சியில் பதவியில் உட்காரதுக்கு தான் இன்னும் செஞ்சோம், அதை செஞ்சோம், இதை செஞ்சோன்னு சொல்லிட்டு பதவியில் உட்காரதுக்காக. அதாவது திமுக கவர்மெண்ட் 1000 ரூபா கொடுக்கும் போது அதுக்கு வந்து கொடுக்கறது சாத்தியமே இல்லைன்னு சொன்னவர் தான். இப்போ மட்டும் 2000 ரூபாய் எங்கே வரும்? அதேமாரி ஏகப்பட்ட கடன் இருக்குங்கிறாரு. அப்படி இருக்குன்னு எப்படி அவரால் மாதிரி 2000 ரூபா கொடுக்க முடியும்? வீடு திட்டத்தை எப்படி பாக்குறீங்க? வீடு இல்லாதவங்க வீடு கொடுக்க போறாங்க. வீடு திட்டம் வந்து ஏற்கனவே எல்லாருக்கும் வீடு கொடுத்துருக்காங்களா? கலைஞர் திட்டத்து மூலமா எல்லாருக்கும் வீடு எல்லாரும் கிட்டத்தட்ட கிடைச்சிச்சு. இல்லை, அது வந்து ரொம்ப கம்மியாக தான் இருப்பாங்க. எனக்கு தெரிஞ்சு எல்லாருக்குமே வீடு வந்துச்சு. இந்த 5 வருஷத்துல வந்து எல்லாமே முடிஞ்சிச்சு, எல்லாமே சிறப்பாக முடிஞ்சிச்சு. எல்லாருக்குமே பணமும் எல்லாம் போயிட்டு இருக்கு கரெக்டாக. இந்த மகளிரோட திட்டமும் வந்து 1000 ரூபாய் போயிட்டு இருக்குது. ஆனா இப்போ வந்து முன்னாடி கொடுக்கவே முடியாதுன்னாரு. ஆமா, இப்ப இவரே 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்றதுக்கு என்ன காரணமா இருக்கு? காரணம் என்ன? ஓட்டு வாங்கி எப்படியே ஜெயிச்சிடலான்னு பார்க்குறாரு. அதுக்கு வந்து வாய்ப்பு வந்து கிடையாது. ஆமாம், இன்னும் ஏற்கனவே அவனை ஓட்டோட இன்னும் கீழே தான் போவார் அவர். ஏற்கனவே பிஜேபியோட கூட்டணி வச்சதுனால மக்கள் மத்தியில் ஒன்றும் ஆதரவுலாம் கிடையாது. ஆனா வந்து பெண்களுக்கு தான் இவங்க வந்து கொடுத்துக்கிட்டாங்க, ஆண்களை புறக்கணிச்சுட்டாங்க. ஆமாம், அதனால அந்த ஆண்களுக்கு இலவச பஸ் கொடுக்க போறாங்க. இல்லை, ஆண்கள் வந்து எல்லாருமே 2 வீலர் வச்சுருக்காங்க. பெண்கள் தான் வந்து கம்மியாக இருந்தாங்க. வீட்டு வேலை போகிறவங்க எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. அதனால் ஆண்களுக்குங்கிறது தேவையில்லை. அப்படி கொடுக்குறவங்க வாய்ப்பும் கம்மி தான். அவர் வந்தால் தான் அதெல்லாம் பண்ண போகிறாரு. வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏதாவது சொல்லிட்டு போக வேண்டியதான். போகிற பக்கம் எல்லாத்தையும் சொல்லிட்டு போகிறார், அவ்வளோதான். காரணம்னா டிஎம்கே எல்லாமே நல்லது பண்ணுது. டிஎம்கே தான் கேளிக்கும். இப்போ 3000 ரூபாய் பொங்கலுக்கு கொடுத்துக்கிறாங்க. அதில் ஒன்றும் பவர் ஆயிடுச்சு. பஸ்ஸுக்கு ஃப்ரீ லேடிஸுக்கு எல்லாம் நல்லபடியாக நடக்குது. கொஞ்சம் விலைவாசி அதிகம். இப்போ வந்து அதெல்லாம் கிடையாது. சொல்லலாம், ஜெயிக்கிறதுக்கோசம் சொல்லலாம். ஒன்னொன்று மெயினாக என்னன்னா, உதயசூரியன் ஸ்டாலின் தான் ஆட்சி அமைப்பார். கன்ஃபார்ம், 100% கன்ஃபார்ம். சந்தோஷமா தான் இருக்குது. காசுனா சந்தோஷம். இல்லைங்க, அதான் கேக்குறேன். இதை வந்து இப்ப திமுக அதிமுக வந்து வீடெல்லாம் கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதை பத்தி இன்னைக்கு வீடெல்லாம் ஒரு ஆளு கொடுக்க முடியும்னு நினைக்கிறீங்களாக்கா? இல்ல, அவர் என்ன சொல்றாரு? அதிமுக ஜெயிச்சுட்டா நான் ஃப்ரீயா வீடு கொடுக்குறேன், ஃப்ரீயா ஒரு வண்டி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. இது நடக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல உங்களுக்கு தோணும்ல ஒரு ஆளுக்கு வீடு கொடுக்க முடியுமா? ஒரு கட்சியால ஒவ்வொரு ஆளுக்கும் வீடு கொடுக்க முடியுமான்னு? அது அவங்களுக்கு தான் முடிவு எடுக்க முடியும். அவங்க மனசு வச்சா எது முடியும். கண்டிப்பாக சாத்திய முடியாது. ஏற்கனவே மக்கள் வந்து இப்போ கடன் தொகை அதிகமாக போயிட்டுருக்கு. இவங்களும் ஆட்சி பட்டாங்க. இப்போ மேற்கொண்டு இப்படி 2000 கொடுக்குறேன், வீடு கொடுக்குறேன் அப்படின்னா இது முன்கூட்டியே ஏற்கனவே சொல்லியிருந்தார். ஸ்டாலின் கொடுக்கும்போதும் இந்தமாரி 1000 ரூபாய் கொடுக்கறதையும் வந்து எதிர்பார்த்துச்சாரு. இப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க? இப்போ அவரே ஃபஸ்ட்டு முன்னாடி வந்து 1000 ரூபாய் சொல்லி இதுமாரி எதிர்த்து வச்சாரு. இன்றைக்கி 2000 கொடுன்னா எப்படி கொடுப்பாரு? இந்த நாட்டினுடைய கடன் அதிகமாக போயிட்டே இருக்கும். அப்போ வந்து கடன் வாங்கிட்டாங்கன்னா மக்கள் ஒரு ஆள் மேலே மேக்ஸிமம் ஒரு 3 லட்சமாவது இருக்கும். அவ்வளோ கடன் வாங்கிட்டு நீங்கள் எல்லாமே கொடுத்துட்டீங்கன்னா அப்புறம் மக்கள் என்ன பண்ணுவாங்க? இலவசம் கொடுத்தா மக்கள் எத்தனை வருஷமாக இது பண்ணிட்டாங்க. என்ன காரணத்துக்காக பெண்களுக்கு 2000 ரூபா, வண்டி இல்லாதவங்களுக்கு ஒரு வண்டி, ஒரு வீடு, ஆண்களுக்கு பஸ் ஃப்ரீன்னு இப்போ எல்லாருமே இப்போ ஸ்டாலின் சொல்லியிருந்தாருங்களே தமிழ்நாடு, அதே காப்பி அடிக்காரு. அதுதான் சொல்கிறேன். இப்போ அவங்க பண்ணுறாங்க. இப்போ ஒரு 2000 இப்போ அவங்க திருப்பி இன்னும் அறிக்கை கொடுக்கும்போது அவங்க 2500 பண்ணுவாங்க.